ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, நம்ம ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்லாம் ப்ரெட்டு உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் வச்சு பண்ணோம்னா அதில் கொஞ்சம் மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா சீஸ் வச்சு பண்ணணுங்க. சீஸ் வச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ அக்னி சமையலில் வரும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தில் தான் நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் ஆவியில் வச்ச உடனே இதாக இருக்கும். இந்த மாதிரி சீஸை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு நம்ம உருட்டி வச்சு விடணுங்க. அப்பப்போ உருட்ட முடியாது, அதனால் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம்னா ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி பண்ணிக்கோங்க. ப்ரெட் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுங்க. எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். கரெக்டாக இருந்ததுன்னா எடுத்துட்டு நம்ம இதை கட் பண்ணிடலாம். ரெண்டாக கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ப்ரெட்டை எடுத்துக்கணுங்க. ஒரு ப்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம பாதி சீஸை இந்த மாதிரி இப்படி வைக்கணும். அப்புறமேட்டு இதுக்கு மேலே நம்ம ஒட்டி வச்சதை உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி வச்சு தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு இப்படி ரோல் பண்ணிடணும். இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை தொட்டு வச்சு நம்ம டிப் பண்ணோம்னா டிப் ஆயிரும். இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. இதே மாதிரி அடுத்தது ஒன்று பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க. சூப்பராகிட்டு இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சிங்க. எண்ணெயில் போட்டுக்கலாம். கடாயில் எத்தனை எண்ணெய் பிடிக்கும் அத்தனை எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு 3 எண்ணெய் போடப்போகிறேன். அதில் சீஸ் வச்சுருக்கனால உப்பி வருதுங்க புஷ்ஷுன்னு. திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரே கலரில் கிடைக்குங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடிங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் வந்து. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.